இந்த பேனரை பாப்பா நல்லா படிக்கணும் சரியா? இதுல வந்து எந்த பாப்பானா? இந்த பாப்பாவை தான் சொல்றேன். இந்த பாப்பா படிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இரு எல்லாரும் நோட் புக்கு இந்த பேகு அது மட்டும் தான் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் லெஜண்ட் அவர்கள் லீடர் அவர்கள் அந்த ஸ்கூல் குழந்தைக்கு தலையில கட்டுற ரிப்பன் வரைக்கும் வெள்ளை கலர் ரிப்பரு கருப்பு கலர் ரிப்பரு எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த பாப்பா புடிமா 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 வெள்ளை கலராங்க. எங்க வாட்டர் பாட்டில் கூட பேனா பென்சில் கூட ஸ்கூலுக்கு போறீங்களா? பேனா கொடுப்பா பேனா கூட பேனா கூட ஃபர்ஸ்ட் சாக்லேட் கொடுங்க. ஓகே நல்லா படிக்கணும் சரியா? படிப்பியா? பேர் நம்ம பேரு பேர் சொல்லு. ஸ்ரீநித்யா. லெஜண்ட் அங்கிள் சொல்லு பாப்பா. லெஜண்ட் அங்கிள் சொல்லு. லெஜண்ட் அங்கிள். நீங்க நல்லா இருக்கணும் சொல்லு. ஓகே கை தட்டணும். இப்ப தட்டாதீடா கையே. தம்பி உன் பேட்டர் பாட்டில் கொடு. பென்சில் பேனா இந்த பாப்பா வாட்டர் பாட்டில். டேய் தருண் இதாங்க உங்களுக்கு வெள்ளை கலர் ரிப்பன் இன்னொரு கருப்பு கலர் ரிப்பன் ஒன்று கொடுங்க. எல்லாம் பீங்களாம்பா சும்மா தானே போடுறீங்க. ஓகே கருப்பு ரிப்பன் உங்களுக்கு கருப்பு ரிப்பன் ஓகே நல்லா படிக்கணும். பென்சில் 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 எல்லாமே அன்பு தலைவர் லெஜண்ட் நல்லா படிக்கணும் சரியா? பென்சில் பண்ணணும். ஓகே நல்லா படிக்கணும். ஓகே ஓகே சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். இன்று லெஜண்ட் அவர்களின் ரசிகர் மன்றம் சார்பாக மாநில செயலாளர் சுதாகர், துணை செயலாளர் ஹைட்டு சுரேஷ் அவர்களுடைய தலைமையில் இன்று சைதாப்பேட்டையில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு உதவும் வகையில் ஸ்கூல் பேகு, நோட் புக்கு, தலையில் கட்டுற ரிப்பனு, பென்சில், பேனா, வாட்டர் பாட்டில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஷூவோட சாக்ஸு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேருக்கு கொடுத்துருக்கோம். இது எதற்காக என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே வழியில் பயணித்து கொண்டிருக்கும் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் இன்றும் ஏழை மக்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு உதவும் நோக்கத்தில் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஜூன் 3ஆம் தேதி, நாளை ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு ஏன்னா ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பேகு அதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே கொடுத்தோம்னாக்கா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஏழை எளிய மாணவர்கள் அடுத்தவங்களை பார்த்து அடரா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக் இல்லையே, நமக்கு இந்த மாதிரி ஒரு பென்சில் பேனா இல்லையேன்னு சொல்லி இயங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் புரட்சி தலைவர் பாதையில் வரும் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். அதே மாதிரி இன்று கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார் அவர்கள் குழந்தைகளோட நலன் கருதி, மாணவ மாணவிகளோட நலன் கருதி ஸ்கூல் வந்து இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தள்ளி போடும் அப்படின்ட்டு ஒரு வாரம் தள்ளி வைத்து நாளை ஜூன் 4ஆம் தேதி திறக்கிறார். அதனால் மாணவ மாணவிகள் மீது அக்கறை கொண்டுள்ள கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சாருக்கு இந்த நேரத்தில் லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இருங்கப்பா, அது மட்டும் இருப்பா அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த ஸ்கூல் பசங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாரும் பேகு, நோட் புக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் லெஜண்ட் அவர்கள் அவர்களுடைய பாதம் நோகக்கூடாது என்பதற்காக ஸ்கூல் ஷூ கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தலையில் கட்டுற ரிப்பன் அது பார்த்தீங்கன்னாக்கா 2 கலர் போடுவாங்க, கருப்பு கலரும் போடுவாங்க, வெள்ளை கலரும் போடுவாங்க. அந்த 2 ரிப்பனுமே கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், மாணவ மாணவிகள் மீது லெஜண்ட் அவர்கள்
எவ்வளவு ஒரு அக்கறை கொண்டுள்ளார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. சொல்றேன், அதே மாதிரி இன்னைக்கு மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த சுதாகரும் சுரேஷ் அவர்களும் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் படிப்பு செலவுக்கோ இல்லை மற்றபடி மருத்துவ உதவிக்கோ எதுவாக இருந்தாலும் லெஜண்ட் ரசிகர் மன்றம் முதலில் வந்து நிற்கும். அப்படி ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் இந்த லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவரும். இந்த நேரத்தில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வர வர வரப்பா இப்போ இருங்கப்பா சொல்லு கொஞ்சம் பின்னாடி போயிடணும். இப்போ சமீபத்தில் அஜித் சாரோட தாயார் அவங்க மறைந்து விட்டார்கள். அந்த துக்க நிகழ்ச்சிக்கு நமது மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் சார் முதலமைச்சர் அவர்கள் அந்த துக்க நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க வரும்போது திரிஷா மேடமும் கூட வந்திருந்தாங்க. அதை வந்து பல பேர் அதை பலவிதமாக திரித்து பேசியிருந்தீங்க. நான் இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க ஏற்கனவே விஜய் சாரும் திரிஷா மேடமும் ஏற்கனவே 4-5 படம் ஒன்றா சேர்ந்து நடித்தவங்க. அந்த ஒரு நட்பு முறையில் அவங்க அந்த துக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது வேறு ஏதோ நிகழ்ச்சி இல்லைங்க, துக்க நிகழ்ச்சி. அந்த துக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்கள துக்கம் விசாரிச்சுட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசில் ஈவு இறக்கம் இல்லாமல் நீங்கள் வாயில் வந்ததெல்லாம் கண்டபடி விஜய் சாரையும் திரிஷா மேடமும் பேசுகிறீங்களே, ஒரு நட்பை கொச்சப்படுத்தாதீங்க, புரியுதுங்களா? அவங்க ஒரு படம் 2 படம் இல்லை, 5-6 படம் நடித்தவங்க. அந்த ஒரு நட்பு முறையில் அவங்க வந்திருக்காங்க. ஏன் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த அவர்களும் பல நிகழ்ச்சிகளுக்கு ஒன்றா போனாங்க. இதுக்காக நீங்கள் அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சு பேசுவீங்களா? பேச முடியாதுல்ல. அப்போ இதை மட்டும் ஏன் அப்படி நீங்கள் பேசுகிறீங்க? விஜய் சார் மேலே உங்களுக்கு அப்படி என்னங்க ஒரு ஆதங்கம்? நீங்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. எதற்காக மாண்புமிகு விஜய் சார் மேலே எதற்காக இந்த மாதிரி ஒரு குற்றம் குறைய சொல்லிட்டு இருக்கீங்க? இது மிகப்பெரிய தவறுங்க. அவங்க 2 பேருக்கும் உள்ள நட்பு அது. ஏன் இதே தான் திரிஷா மேடம் கருப்பு படத்தில் நடித்தாங்க. அந்த ஆடியோ ரிலீஸுக்கு சூர்யா சார் கூட போனாங்க. அப்புறம் படம் ரிலீஸ் அப்போ போனாங்க. அவங்க 2 பேரையும் இணைச்சி வச்சு பேசுனீங்களா? பேசலல்ல. அப்போ விஜய் சார் மேலே மட்டும் உங்களுக்கு எதுக்கு அந்த ஒரு கர்வம்? உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கிருங்க. அது ஒரு துக்க நிகழ்ச்சி. ஏற்கனவே அஜித் சார் வந்து நொந்து போயிருக்காரு. இந்த கர்மத்துக்கு தாங்க, இந்த கர்மத்துக்கு தான் விஜய் சார் வந்து சொல்லிடுறது. அது அஜித் சார் சொல்லிடுறாரு என்னென்னு, எங்களோட நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் தயவு செஞ்சு யாரும் வராதிங்க அப்படின்னு. அவர் பல தடவை அவர் பேட்டியிலே சொல்லியிருப்பார். ரசிகர்களுக்கும் சொல்லியிருப்பார், பொதுமக்களுக்கும் சொல்லியிருப்பார். என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, அந்த துக்க நிகழ்வுக்கு தயவு செஞ்சு யாரும் முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவார். ஏன் இந்த மாதிரி துக்க நிகழ்வுகளில் கூட உங்களுக்கு ஆதாயம் தேடுறதுக்காக எதனா ஒரு இந்த மாதிரி ஒரு விதண்டவாதம் எதனா ஒன்று பண்ணுவீங்க. அதனால தான் அஜித் சார் முன்கூட்டியே இந்த மாதிரி கர்மம்லாம் எனக்கு வேணாம், என்னை ஆளை விடுங்கப்பா சாமி அப்படின்னு அஜித் சார் வந்து ஒதுக்கிக்கிறாரு. இப்போ தெரியுதா அஜித் சார் வந்து யாருக்காக ஒதுங்கிக்கிறாருன்னு? நீங்கள் அடுத்தவங்க நிகழ்ச்சியில் நீங்கள் போய் ஏதோ ஒன்று உங்களுக்கு குளிர்காயறதுக்காக விஜய் சாரையும் திரிஷா அவர்களையும் ஒன்று சேர்த்து இப்போ அவங்களுடைய ஆத்மா எப்படி சாந்தி அடையும் சொல்லுங்கள்? அதனால தாங்க அஜித் சார் வந்து இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. அகில இந்திய லெஜண்ட் ரசிகர் மன்ற சார்பாக இன்று படிக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு பேக்கு, நோட்டு புக்கு, அவர் ஸ்கூல் சம்மந்தமான எல்லா பொருளுமே இன்றைக்கி நம்ம ரசிகர் மன்ற சார்பாக கொடுத்துருக்கோம். தலைவருடைய நோக்கம் வந்து கல்வி தான் முக்கியம். கல்வி வந்து அவசியம். கல்வி இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. கல்வி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது, ஒரு இதுவுமே தெரியாது. இப்போ படிப்பு தான். அதே மாதிரி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுடைய பெருந்தலைவர் ஐயாவுடைய காமராஜர் ஐயாவுடைய வழியை பின்பற்றக்கூடிய தலைவர். அதனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இன்றைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது எங்களுடைய தலைவர் வந்து ஒரு 500 குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஃபுல் ஃபீஸே கட்டி இந்த ஸ்கூலுக்கு சேர்த்து விட்ருக்காங்க பிள்ளைங்க படிப்பு. அதனால் இன்றைக்கு வந்து சைதாப்பேட்டையில் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு பேக் இல்லை, நான் உங்களுக்கு வந்து புத்தகம் இல்லை அப்படின்னு எல்லாமே தலைவருக்கு சொல்லி இன்றைக்கு சைதாப்பேட்டை ஏரியாவுக்கு எங்கள் ரசிகர் மன்றம் சார்பாக நோட்டு புக்கு எல்லாமே வழங்கப்பட்டது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய நோக்கம் என்னென்னா உதவி இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணணும். ஒரு ஏழை எளிய யார் வந்தாலும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நோக்கம் தான் எங்களுடைய தலைவருடைய நோக்கம்.